ஓகே கைஸ், வெல்கம் டு கேமர் பாய்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி என் ஹார்ட்கோர் வேர்ல்டில் செத்தேன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கேமர் பாய்ஸ் சேனல். இது என்ன கோபால எங்க இந்த பக்கம் என்னது? நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேட்குறியா? ஓகே, வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போய் மரத்தை வெட்டுவோம். விட்டு ஓகே, இந்த ஹார்ட்கோர் சீரீஸில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மரத்தை வெட்டிட்டேன். இந்த ஸ்டிக்ஸு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. போய் அப்பா ஆடு ஒன்று கிடச்சிருச்சு. ராத்திரி அதுக்குள்ளே பெட்டு செஞ்சிடணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இந்த கடல் மாதிரி இருக்குல்ல, இதை தாண்டினா எனக்கு தெரிஞ்சு மஷ்ரூம் பயம் வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த பயமுக்கு போயிட்டால் அது எந்த மாபஸ் பண்ணாவது நம்ம அந்த பயமுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஸ்டோன் எடுத்துட்டேன். இன்னொரு ஷீப்பு நல்லா மாட்டுச்சு, அதையும் வெட்டிடுச்சு. இப்போ ஃபுட்டு கலெக்ட் கொஞ்சம் டூல் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்ஸ் இல்லை, இன்னொரு ஷீப்பு மாட்டிக்கிச்சு. இன்னொரு ஷீப்பும் இருக்குது. ஸ்வாட் ஒன்று. ஓகே, ஃபுட்டு கொஞ்சம் பண்ணிட்டேன். ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி பிக்கெக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் இன்னொரு வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. எனக்கு ஒரு பெட்டு செஞ்சாச்சு. பக்கத்தில் கோல் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, கோலை வச்சு நான் ஃபுட் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளேயும் நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டே ஆஃப் ஹார்ட்கோர் சீரீஸ். ஓகே, இப்போ ஃபுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வந்துருச்சுல மஷ்ரூம் பயம். ஓகே, இந்த பயம் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னு அதுக்காக தெரிஞ்சுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போயே சொல்லிடுவேன். ஏன்னா எந்த மாபும் இதில் ஸ்பான் ஆகாது. இந்த ஒரு மாவை தவிர, மஷ்ரூம் கவ் அதை தவிர மீதி எந்த மாவும் ஸ்பான் ஆகாது. இது ஒரு பெரிய கேவ் இருக்குது, இங்கே போய் அயன் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்து செட்டில் ஆகணும். அந்த இடம் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ பைட்டை போட்டுருவோம். எல்லாத்தையும் வச்சு ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் செஞ்சுக்கலாம். ஓகே, செஸ்ட்டு செஞ்சாச்சு. இப்போ ஃபுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ராத்திரி வச்சு தூங்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம போய் அயன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு கேவ் இருந்துச்சு, இங்கே இந்த பெரிய கேவுக்குள்ளே போய் கலெக்ட் பண்ணலாம். கேவுக்குள்ளே போவோம். ஓகே, நான் உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தேன். பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணி இப்போ வச்சுக்கிட்டுருக்கேன். ஓகே, அயன் இருக்குது. கீழேயும் இங்கே இருக்குது. நான் அயன் எடுத்துக்கிறேன். அயன் கீழே வந்துடுச்சு, இதை இருக்குது. ஓகே, நான் அதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம ஒரு அயன் ஆர்மர் எல்லாத்தையும் அயனில் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஹார்ட்கோருக்கு அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷீல்டு செய்கிறதுக்கு, அப்புறம் ஆர்மர் செகண்ட் ஸ்டெப்பாக அயன் ஆர்மர் எடுக்கிறது தான். ஓகே, இப்போ அடியில் போனால் டைமண்ட் கூட கிடைக்கும். ஆனால் நிறைய மாப்ஸ் பண்ணவும் நிறையா சான்ஸ் இருக்குது. நிறையா இல்லை, கம்மி சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, இங்கே அயன் எடுத்துப்போம். அயன் வேறு அங்கே கீழே லாவாக இருக்குது, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. ஓகே, அயன் எடுத்துக்கலாம். அயன் எடுத்துட்டேன். எப்படி மேலே போகிறதுன்னு தெரில. தண்ணியடியாக போயிடலாமா இல்லை உடச்சிட்டே போயிடலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்புறம் உடச்சிட்டே போயிடலான்னு போயிட்டுருக்கேன் ஸ்பீடாக. ஓகே, நான் மேலே வந்துட்டேன். டே 3 எடுத்து இது வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ணல. அயன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்மெல்டிங் பண்ணுவோம். ஆனால் 24 அயன் பத்தாது. சரி, பரவாயில்ல. திருப்பி போய் எடுக்கணும் வர.
அது நான் அயன் டூல்ஸுக்கு மாறிக்கிறேன். வந்து ஒரு ஷீல்டு செய்யணும். இப்போதைக்கு ஷீல்டு தேவையில்லை, பார்த்துக்கலாம். பக்கெட் செஞ்சுட்டேன். தண்ணி இங்கே எங்கேயோ பார்த்தேன், எங்கே இருக்குன்னு தெரில. போட்டை வச்சு நான் கிளச் பண்ண போகிறேன். இந்த போட் ஒரு காலை வந்துடுச்சு. இன்னும் போட் கம்மி பண்ணிது. உட்காண்ட்ருந்தேன், ஸ்னீக் பண்ணியிருந்தேன் அதனால். ஓகே, கீழே குடி குதிச்சிட்டேன். இப்போ வந்து போட்டை ஓட சொல்லலாம். போய் அப்படியே அயன் தேடுவோம். இங்கே அயன், சரி கோல் இருக்குது, கோல் எடுத்துப்போம். ஓகே, எடு. ஓகே, கோல் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு இன்னும் இங்கே அயன் இருக்குது. இங்கே இருக்கிற அயனையும் எடுத்துக்கலாம். ஐயோ எட்டலை, உடச்சிட்டே போயிடுவோம். ஓட. ஓகே, நான் வந்து இன்னொரு சர்வர் ஆரம்பித்து ஒரு சீரீஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட இருப்போம். ஆனால் அதில் ஒரு 5 பேர் கிட்ட தான் வருவாங்க. அது போடலாமான்னு நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஏதோ குழி மாதிரி இருக்குது. சரி, ஓடி வச்சு போயிடுவோம். நயன் இருக்குது, நயனு நிறையாவே இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு இப்போ என்ன செய்யணும்னா ஷீல்டும் ஆர்மரும் செய்யணும். ஓகே, மேலே ஏறிக்கலாம். பிளாக் அவ்வளோதான். ஓடு. இப்போ கோல் எடுத்துக்கலாம். கோல் நிறையாவே எடுத்துப்போம். கோல் எதுக்கோ டார்ச்சுக்கு தேவைப்படலாம். ஓகே, கோல் எடுத்துட்டேன். ஓடு. இப்போ நான் டீப் ஸ்லைட் கிட்ட வந்துட்டேன். டைமண்ட் கிடைக்குன்னு ஒரு நட்பாசையில் வந்தேன். நான் டைமண்ட் ஒன்று கூட கிடைக்கல. சரி விடுங்க. இங்கே லேப்பிஸ் இருக்குது. லேப்பிஸ் தேவைப்படும். அதில் லேப்பிஸையும் நான் எடுத்துக்கிறேன். அயன் அங்கே இருக்குது, நான் எடுக்கிறது ரிஸ்க்கு. இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. ரெட் ஸ்டோன் எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. உங்களுக்கு இருட்டாக இருக்கும், ஆனால் நான் லைட்டாக பிரைட்னஸ் வச்சு தான் விளாண்டேன். அதனால் என்னையை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே அயன் இருக்குது. எங்கிட்ட போகலாம்? இங்கிட்டே போகலாம். அயன் இது இருக்குது. ரெட் ஸ்டோன் தேவைப்படலாம். பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சால் தேவைப்படலாம். எப்படியும் செய்ய மாட்டோம், ஏன்னா 100 டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு இல்லை. சரி, இந்த பக்கம் போவோம். எனக்கு ஃபயர் ஆகிருக்கு. சரி, ஒன்று எனக்கு வாட்டர் பக்கெட் வேணும். பக்கெட் இருக்குது, ஆனால் வாட்டர் இல்லை. போய் எடுத்துக்கலாம் அப்புறமா. அயன் இருக்கா? நான் இங்கே இருக்குது. ஓகே, அயன் எடு. அயன் நிறையா எடுத்து வச்சுக்கணும். அன்வல் வேணும், அப்புறம் நிறையா திங்ஸே வேணும். ஓகே, இங்கே ஸ்டோன் இருக்குது. ஸ்டோன் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ இருட்டாக இருக்குது, எந்த மவுஸ் ஸ்பானால். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி, பார்த்துப்போம். இங்கே அயன் இருக்குது. இப்போ தான் தெரியுது, நம்ம மஷ்ரூம் பயம் கீழே இருக்கோம்ல, அதனால் எந்த மவுஸ் ஸ்பானால்னு நினைக்கிறேன். கரெக்ட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எப்படி வெளியே போகிறது? உடச்சிட்டு போவோம். ஐயோ, ஓகே, வெளியே வந்தாச்சு. ஒரு டைமண்ட் கூட இப்போ வரைக்கும் கிடைக்கல. இது லவா லவா சாப்பிடு. அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். ஓகே, அயன் ஒன்று தான் இருந்துச்சு, எடுத்து வச்சு வெளிச்சத்துக்காக தான் இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே அயன் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஐயோ, பிளாக் போட்டேனே, வெளிச்சம் வராது இப்போ. சரி விடுங்க. லேப்பிஸ் இருக்குது, லேப்பிஸ் அதை எடுத்துப்போம். ஓகே, நம்மளோட சர்வர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேமர் பாய்ஸ் சர்வர் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போதைக்கு ஸ்டாப்பில் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே அந்த சர்வரில் விளாட்ல.
எல்லோரும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அதனால் நான் அந்த சர்வரை டெலீட் பண்ணிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓடு ஐனே காணுமே, போயிட்டே இருக்குது. மேலே தண்ணி போகுது. தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது, நிறையாவே இருக்குது. ஓகே, இங்கே கோல்டு இருக்குது. கோல்டானு தெரில, கன்ஃபார்மாக தெரில. அயன் இங்கே இருக்குது. கோல்டா? ஆமாம், கோல்டு தான். சூப்பர், கோல்டு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ தண்ணிக்குள்ளே குதிக்கணும். தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் டக்குன்னு எடுக்கணும். தண்ணியும் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, அப்படியே மேலே தோண்டி போயிடலாம். ஆனால் நான் வந்த வழியை மறந்துட்டேன். அதனால் மேலே தோண்டி முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, ஓடு. ஓகே, நான் ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். 60 அயன். சூப்பர், நிறைய அயன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் ஆர்மர் செஞ்சுக்கலாம், ஆன்வில் செஞ்சுக்கலாம். ஓகே, டேங்க் செஞ்சுட்டு ஸ்டிக் செஞ்சுக்கலாம். டார்ச் கொஞ்சோண்டு செஞ்சுக்கிட்டு இந்த சைடில் வச்சுருவோம். நம்ம இருக்க இடம் இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, வச்சுட்டேன். அயன் ஒரு கட்டம். தூங்கிட்டேன். காலையில் ஆயிடுச்சு. இப்போ போய் மரத்தை வெட்டணும். அங்கே முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரம். அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மஷ்ரூம் பயமில் ஒரு மரம் கூட வளராது. அதனால நான் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு மரத்தை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1.25 ஸ்டாக் இருக்குது. இதை வச்சு வீடு கட்டிடலாம். அவ்வளோ பெரிய வீடு இல்லை, சும்மா டெக்கரேஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஃபுல் செட்டாக நார்மல் எடுத்தாச்சு. அப்புறம் பிளாட்ஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடை சீக்கிரமாக கட்டி பிடிக்கணும். இப்போயே 5 நாள் ஆயிடுச்சு. ஓடு. ஓகே, பண்ணியாச்சு. சைடில் ஃபுல்லாக ஸ்டேர்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸ்டேர்ஸ் வேறு தீர்ந்துருச்சு. ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ கட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா இங்கேயே குந்த வச்சு உட்காரணும். ஓகே, அந்த மரமும் வளர்ந்துருச்சு. இப்போ போய் நான் அந்த மரத்தை வெட்ட போகிறேன். ஓகே, வெட்டிட்டு திருப்பி அந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக அந்த வீடியோஸை முடிச்சுட்டேன். அதான் இப்படி சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இது முடியலையா? ஓகே, என்கிட்ட கிளாஸ் இல்லை. கிளாஸ் வச்சுலாம் வச்சுருப்பேன். ஆனால் அந்த ஸ்ப்ரூஸ் இது கூட அழகாக தான் இருக்குது. இன்னும் கீழே மட்டும் ஃப்ளோரிங் மட்டும் போடணும். ஒரு ரூம் மட்டும் நான் இப்படி செஞ்சிடணும். ஃப்ளாட் ஆக்கி ஃப்ளோரிங்லாம் போட்டு செஸ்ட் வைக்கணும். ஓகே, வச்சுட்டு பார்க்கலாம். நான் வச்சுட்டேன் இந்த ரூமை. ஓகே, நான் செஸ்ட்டும் செஞ்சுட்டேன். இப்போ செஸ்ட்டை வைக்கணும். இங்கே 2, இங்கே 2. ஓகே, இது இங்கேயே வச்சிடலாமே சைடு. வச்சுட்டேன். இப்போ 8 செஸ்ட்டையும் வச்சாச்சு. இப்போ இன்னும் இந்த ஃப்ளோரிங் மாற்றணும், அந்த ஃப்ளோரிங் மாற்றணும். அதுக்குள்ளேயும் டைமண்ட் மைனிங் வந்துட்டேன். இன்னும் ஒரு டைமண்டு கிடைக்கல. ஓகே, டைமண்ட் கிடச்சுன்னா பார்ப்போம். ஒரு பிக்காக்ஸு இல்லை ஒரு ஸ்வாட் செய்கிறதுக்காச்சும் கொஞ்சம் டைமண்ட் வேணும். அது வரைக்கும் நான் அயனை கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். டார்ச்சும் வச்சுக்கலாம். இங்கே அயன் இருக்குது. அயன். டைமண்ட் போடு 2 டைமண்டு. ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கலாம். ஓகே, ஓடு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த 2 டைமண்டை தூக்கிட்டு இப்போ கீழே மட்டும் உடச்சி வச்சுருக்கேன் ஃப்ளோரிங் போடுறதுக்கு. அதுக்கு திருப்பி அந்த மரம் வளர்ந்தால் தான் ஃப்ளோரிங் போட முடியும். இப்போ நான் போய் இவ்வளோ ஃபுட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு மாடை கூட கொல்ல. இங்கே சின்ன மைனிங் போயிருக்கு. ஓகே, இது நம்ம செஸ்ட் ரூமு. செஸ்ட்டு ஒன்று வைக்கல, 2 பெட் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ரூமும் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அதுலேயும் ஸ்டோன் வைப்பேன், இல்லைனா ஏதாச்சும் வைப்பேன்.
ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஓகே வந்து நான் நிறையா மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய டைமண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்டாக் டைமண்டு. இப்போ எனக்கு ஒரு டைமண்டே எனக்கு ரொம்ப பெருசு. நான் அதனால் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன், சுற்றி காமிச்சிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். இதை நான் எப்படி மைண்ட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மைண்ட் தான் நான் பண்ணேன். ஓகே இப்போ வந்து இந்த டைமண்டை வச்சு டைமண்ட் ஆர்மர், டைமண்ட் டூல்ஸ் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். டே 16 தான் ஆகுது. சரி பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது? ஓகே ஹெல்மெட் செஞ்சுட்டேன், செஸ்ட் பிளேட், லெகின்ஸ், பூட்ஸ். ஓகே எல்லாத்தையும் இப்போ ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். சூப்பர். இன்னும் 48 டைமண்ட் இருக்கு. இதை வச்சு பிக்கெக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இது இன்னும் ஸ்டிக்ஸ் போய் எடுத்துக்கலாம். ஸ்டிக்ஸு செஞ்சுட்டேன், ஆக்ஸ் ஒன்று செஞ்சுட்டேன், ஸ்வாட் ஒன்று செஞ்சுட்டேன். ஓகே ஷவல் ஒன்று செஞ்சுக்கலாம், தேவைப்படலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். மீதி எவ்வளோ டைமண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 39 இருக்குது. ஓகே சாரி கேஸ், இப்போ நான் ஒன்று சொல்லிக்கணும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டே 16 போட்டிருக்கோம், ஆனால் 17 டே. நான் அதை மாற்றி போட்டேன். அது ரெண்டுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சாரி, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே இப்போ நான் இது எதுக்கு வந்தேன்னா லாவா எடுத்த அப்ஜெக்டினா மற்ற ஒரே ஒரு அப்ஜெக்டின் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்காகவும் நான் சுற்றணும். ஏன்னா நான் அப்ஜெக்டின் எங்கேயும் பார்க்கலனா லாவாவே நான் ரொம்ப பார்க்கல. ஒரு இடத்துல லாவா பார்த்தேன், அப்புறம் அதையும் எடுத்துட்டேன். இப்போ போய் நம்மளுக்கு அப்சிடியன் வேணும். அதுக்கு லாவா போல் இல்லை, அது பேர் என்னது, ரூயின்டு போர்ட்டல் வேணும். நான் அதுக்கு ஒரு பயணம் போயிட்டு வரேன். ஓகே நான் ரொம்ப பிளாக்ஸ் தள்ளி வந்திருக்கேன். நீங்கள் அந்த பொசிஷனை பார்த்தாலே தெரியும், குவாடினேட்ஸ் பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து எல்லா அப்ஜெக்டையும் மைண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓகே நான் வந்து ஒரு 30 அப்ஜெக்டின் வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு போதும். வேறு என்ன செய்ய போகிறோம்? அப்ஜெக்டின் வச்சு இந்த போர்ட்டல் செய்வோம், அப்படி இல்லைன்னா அந்த டேபிள் செய்வோம், என்சான்மெண்ட் டேபிள். ஓகே நான் வர வழியில் ஒரு ஜங்கிள் பார்த்தேன். நான் வரும்போது வேறு வழியில் வந்தேன், இப்போ போகும்போது வேறு வழியில் போகிறேன். இங்கேருந்து ஒரு ஜங்கிள் சாப்ளிங் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே நான் ஜங்கிள் சாப்ளிங்கையும் எடுத்துட்டேன், நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே இப்போ ஓடுவோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு ஓடும்போதே ஒரு வில்லேஜ். ஆக்சுவலி நான் 2 வில்லேஜ் பார்த்தேன். லாவா போலுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு வில்லேஜ். ஓகே இங்கே ஸ்பிட்டிங் இது மாதிரி இருக்குது. ஐயோ அடி வாங்கிட்டேன். ஓகே ஸ்பிட்டிங் இதுவே இல்லை. ஓகே இப்போ ஓடுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், ஓடிட்டே இருவேன். இங்கே கட் பண்ணுறேன், இங்கே ஆரம்பிக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு வழியாக. அவ்வளோ பிளாக்ஸ் தள்ளி வந்துட்டேன். அங்கே ஒரு சுகர் கேன் ஃபார்மையும் பின்னாடி இருக்கும், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே இந்த அப்ஜெக்டினை வச்சு டே 35 ஆயிடுச்சு. நான் அந்த ரூமையும் ஃபில் பண்ணிட்டேன், கீழே ஃப்ளோரிங் போட்டு. 35 ஆயிடுச்சு டே. இப்போ நம்ம இப்போ தான் நெதர் போர்ட்டலே கட்டுறோம். ஓகே நெதர் போர்ட்டல் லைட்டாக பண்ணுவோம், ஆனால் நான் இப்போ போகிறது இல்லை. நான் கொஞ்ச நாள் கழித்து போகலான்னு பார்க்குறேன். ஓகே இப்போ போவேன்னா தூக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். 36 ஆயிடுச்சு. இப்போ போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எந்த ஏரியான்னு பார்க்கணும். நான் கோல்டன் பூட்ஸும் போட்டுக்கிட்டேன். எந்த ஏரியாவுக்கும் வந்திருக்கும். ஒப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, பச்சை கலரில் இருக்குது. இது என்டர்மேன் வார்ப்டு ஃபாரஸ்ட், அங்கே வந்திருக்கோம். சூப்பர். இங்கே வந்து ஒரு ஸ்டாஷ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே நான் போட்டேன். பக்கத்துலேயே இங்கே பாருங்க, போர்ட்டல் இங்கே இருக்கா, பக்கத்துலேயே ஒரு ட்ரெஷர் பாஸ்டியன் தான் நினைக்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தா சாரி. ஓகே சாரி கைஸ். இப்போ வந்து நான் எதுக்கு தலைகீழ வச்சுருக்கேன்னா, நான் வீடியோ இருக்கும்போது தலைகீழ காமிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் டிராஃப்ட் மட்டும், அதை கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் தலைகீழ ஆயிடுச்சு. ஆனால் மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் கழித்து பார்ப்பீங்க. ஓகே போடு. ஐயோ இது வேறு நல்ல வேலை கொண்டுட்டேன். அது பேர் என்னது, ப்ரூட்டா? ப்ரூட், பிக்லின் ப்ரூட். அது வேறு.
அடிக்கிறாங்க. போய் மறையணும். இப்போ ஒரு இடத்துல வந்து மறந்துனேன் கைஸ். இப்போ உடச்சிட்டா எவனாச்சும் இருப்பானா? என்னடா ஊச்சி பின்னாடி உடச்சிட்டேன். நான் ஹெல்த்தை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. எவனும் என் மேலே கோவமாக இல்லை. ஓகே, நான் ஒரு செஸ்ட்டுக்கு அடியில் வந்துட்டேன். எப்படியோ இங்கேருந்து எல்லாரும் ஒட்டி பொறுக்கிட்டு போக வேண்டியதான். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே மூடிடுவோம். நம்ம கொஞ்சம் மேலே போயிடுவோம். அங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. அது வழியாக பார்க்கலாம். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. அதை திறந்துட்டேன். சூப்பர். கோல்டன் ஆப்பிள், ஸ்வாடு நிறையா இருக்குது. அயன் ஸ்வாடாக இருக்குது. ஸ்மித்திங் டெம்ப்ளேட் தான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்காக தான் வந்தது. ஓகே, பக்கத்துலேயே ஒரு ப்ரூட்டு, பிக்லின் ப்ரூட்டு. அவனை எப்படியாச்சும் அடிச்சிடணும். ஐயோ, செஸ்ட்டு வரப்போகுது. ஓகே, நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியே குதிச்சு நான் இன்னொரு இடத்துக்கு வந்து செஸ்ட்டு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கணும். நான் ப்ரூட்டை இப்போ அடிச்சுட்டு இருக்கேன். பிக்லின் ப்ரூட்டை. அடி. ஓகே, நான் அடிச்சிட்டேன். வந்து என்ன பண்ணலாம்? ஒருத்தனையாக குறிப்பாக அடிச்சுட்டு இருக்கான். ஓகே, அது கிட்ட போயிடணும். கிட்ட வந்துட்டேன். இப்போ அதை திறக்கணும். திறந்து ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட் போடு. சூப்பரு. ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட்டு நிறையா கிடச்சிருக்கே. ஏன்ஷியன்ட் பிரிக் சூப்பர். நம்மளுக்கு ஆரோஸ் நிறைய தேவைப்படும். ஆரோஸ் எடுத்துக்கிறேன். பார்த்துட்டானே. ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளேயே பேஸ்டியனுக்குள்ளேயே வந்துட்டேன். சுற்றி பார்த்துட்ருக்கேன். எந்த செஸ்ட்டும் என் கண்ணில் மாட்டல. ஆனால் கீழே இருக்கிறது கோல்டு மட்டும் நீ கண்ணை உறுத்திட்டுருக்கு. அதுக்கிட்ட எப்படியாச்சும் போயிடணும். ஓகே, இப்போ சுற்றி வந்துட்டுருக்கேன். எப்படி கீழே போகிறதுன்னு தெரில. அங்கே எங்கேயாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. அங்கே கீழே பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே குதிப்போம். கீழே குதிச்சாச்சு. எந்த பிக்லின் ப்ரூட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டா அப்புறம் கொலை பண்ணிடுவாங்க. இங்கே பிளாக் வச்சு போகணும். ஓகே, ஐயோ இங்கே வச்சிட்டேனே. இதோட இன்னும் கொஞ்சம் நான் எப்படியோ நடுவில் வந்துட்டேன். சைடில் ஃபுல்லாக இதுவாக இருந்துச்சு. எப்பா போடு. 2 டைமண்ட் கிடச்சிருக்கு. சூப்பர். மீதி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாத்தையும். இங்கே இருக்க சைடில் இருக்க கோல்டெல்லாம் எடுத்துட்டேன். எதுக்கு இந்த வால் மாதிரி போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து அது பேர் மேக்மா க்யூப் அதை வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. நான் சாகிற நிலைமைக்கு கிட்டத்தட்ட போயிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டேன். நம்ம எப்படியோ போர்ட்டல் கிட்ட வந்தாச்சு. கேஸ் அடிக்குது. ஓகே, நான் உள்ளே போயிட்டேன். கேஸ்ட்டை கொண்டுட்டு உள்ளே போயிட்டேன். 8:37 ஆயிடுச்சு. நெதர்லேருந்து வெளியே வரேன். இன்னும் வெளியே வந்துட்டேன். ஓகே, திறந்துருக்கா? ஓகே, இப்போ போய் ஒரு தனி செஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். அங்கேருந்து எடுத்த எல்லா லூட்டையும் இந்த செஸ்ட்டுக்குள்ளே எல்லா லூட்டையும் வச்சுருக்கேன். நான் பார்த்துக்கோங்க. 2 நெதர் பில்டிங் டெம்ப்ளேட் இருக்குது. சரி, அப்கிரேடு இருக்குது. அப்புறம் ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட் இருக்குது. நான் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். போய் நம்ம வேணால் சுகர் கேன் எடுப்போம். சுகர் கேன் எடுத்து வில்லேஜஸை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா முன்னாடியே. அதை நான் அந்த வீடியோ வந்து இதில் சேர்க்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் எடுக்கவே மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன ப்ரீடிங் ஹால் கட்டியிருக்கேன். அப்புறம் சின்ன ட்ரேடிங் ஹால் மாதிரி தான் கட்டியிருக்கேன். நான் இங்கே வந்து புக்கு எல்லாம் எடுத்துகிட்டு புக் ஷெல்ஃப் செய்யலான்னு பாருறேன். புக் ஷெல்ஃபில் இந்த லெக்டன் 2 செஞ்சல அது செய்யலான்னு போகும்போது இது காமிச்சிட்டே இருந்துச்சு. அது நான் என்னென்னு திறந்து பார்க்கலான்னு பார்த்தேன். கிராஃப்டாக வச்சு சரின்னு அதில் புக்கு வச்சுருக்கேன். இப்போ ஓடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். வில்லேஜஸ் இந்த என்ன ஏதோ வச்சுருப்பான். என்ன உடச்சா மாற மாட்டேங்கிறான். ஐயோ, இவன் உடச்சா அதை வச்சு லெக்னர் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே நான் ப்ரீடிங்
ப்ரீடிங் ஹால் கட்டியிருக்கேன்னால அந்த இடத்துக்கு வந்து 3 வில்லேஜஸ் நீங்கள் எப்படின்னு தெரில எனக்கு. நான் பார்க்கவே இல்லை. ஒரு வில்லேஜரை கொண்டுட்டேன். அப்புறம் ஒரு வில்லேஜருக்கு அந்த லாமாவே கொண்டுட்டேன். இந்த இங்கே பாருங்கள், கொல்றேன் பாருங்கள். ஒருத்தவனை கொண்டுட்டேன். அந்த லாமாவை கொல்லணும். இன்னொரு வில்லேஜரை கொண்டுட்டேன். பார்த்தீங்களா, 3 வில்லேஜர் எப்படி உள்ளே போனாங்கன்னு தெரில. ஒரு இவன்ட்ட வந்து மெண்டிங் வாங்கிட்டு இருந்தேன் நான். நம்மளுக்கு 2 புக்கு தான் தேவை, மெண்டிங்கு அன்ட்ரக்கிங்கு. இது 2 இருந்தால் போதும். வாழ்க்கையில் நான் முன்னேறிடுவேன். முன்னேறிவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மெண்டிங் புக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு அன்பிரேக்கிங் புக் வேணும். இந்த அன்பிரேக்கிங் புக் எடுக்க 1/2 மணி நேரம் ஆகும். ஓகே, நான் ஒரு வழியாக அன்பிரேக்கிங் வாங்கிட்டேன். டே பார்த்துவாங்க 44. ஐயோ, எந்த ஃப்ரண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் எங்கே போவேன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே ஒரு சீக்ரெட் ஏரியா மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு எனக்கே தெரில. நான் சும்மா இருக்கும் போது இப்படி செஞ்சேன். இப்படி ஏறி இப்படி உட்காந்தா அங்கே ஒரு இது இருக்கா புக்கு. அதில் ஒரு புக்கையும் நான் ஃபில் பண்ணேன். ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, நான் வந்துட்டேன். இப்போ போய் ஸ்டிக்ஸ் செஞ்சு அந்த வில்லேஜர்கிட்ட, ஃப்ளெச்சிங் வில்லேஜர்கிட்ட போய் ட்ரேட் பண்ணலாம். இதே மாதிரி ட்ரேட் பண்ணி தான் புக்கு வாங்கணும். வெண்டிங் புக்கை தான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு இருக்கேன். வெண்டிங் புக்கு வாங்கிட்டேன். வெண்டிங் புக்கு வேணுமா? ஐயோ, உள்ள ஓடி இங்கே 2 புக்கு வச்சுருந்தேன், உங்களுக்கு எடுத்துட்டேன். இப்போ போய் வாங்கிடலாம். இந்தாப்பா வச்சுக்கோ. இன்னும் 3 எமரால்டு இருந்தால் இன்னொரு புக் வாங்கிடலாம், பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து இது எதில் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் செஸ்ட் பிளேட்டில் போட்டுடலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் செஸ்ட் பிளேட்டில் நான் போட்டேன். ஓகே, இப்போ போட்டேன். சூப்பராக இருக்குது. செஸ்ட் பிளேட் மெண்டிங் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும். அதுக்கு என்ன வேணுன்னா எமரால்டு, அதுக்கு என்ன வேணுன்னா ஸ்டிக்குக்கு என்ன வேணுன்னா வுட்டுக்கு நம்ம போய் அங்கே உட்காரணும். நான் உட்காந்து போர் எடுத்துருச்சு. அப்புறம் நான் அது பேர் என்னது, என்சாண்டிங் டேபிள், அது செய்யலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் இதை செஞ்சுட்டேன். பார்த்தீங்களா, எங்கே வைக்கிறேன்னு தெரிலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கே வைக்கிறேன்னு தெரில. அப்புறம் இங்கேயே வச்சிடலான்னு பிளான் பண்ணி இங்கே வச்சிட்டேன். அப்புறம் இங்கேயே நான் எல்லாத்தையும் செஸ்ட் பிளேட் ஏற்கனவே மெண்டிங் போட்டதுனால அதை பண்ண முடியாது. மீதி எல்லாத்தையும் நான் ஒரு சில என்சாண்டிங் பண்ணிடுறேன். ஏன்றதுக்கு என்சாண்டிங் இதை வச்சு பண்ணேன். எஃபிஷியன்சி 2, பிக்காக்ஸுக்கு எஃபிஷியன்சி 1, ஷவலுக்கு அன்பிரேக்கிங் 1. ஓகே, இப்போ நான் வந்து மீதி எல்லாத்துக்கும் ஆர்மருக்கு செஸ்ட் பிளேட் தவிர மீதி எல்லாத்துக்கும் நான் போட்டுடுறேன். ப்ரொடெக்ஷன் 1, எல்லாமே ப்ரொடெக்ஷன் 1 தான். அது என்ன பண்ணுறது, லெகின்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் 1, இதுவும் ப்ரொடெக்ஷன் 1 தான். எல்லாமே ப்ரொடெக்ஷன் 1 தான் இருக்குது. சரி, கடைசியில் கொடுப்போம். ப்ரொடெக்ஷன் 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. என் லக்கு 1 கூட இல்லை. ஃபஸ்ட்டில் ப்ரொடெக்ஷன் 1 இருக்குது. ப்ரொஜைல் ப்ரொடெக்ஷன், அன்பிரேக்கிங் 1. ப்ரொஜைல் ப்ரொடெக்ஷன் நான் போட்டேன். இப்போ டே 52. இப்போ தான் நான் வந்து என்டர்மேனை அடிக்கலான்னு வந்திருக்கேன். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செஞ்சுட்டு என்டர்மேன் அடிக்க வேண்டியது தான். பிளாட்ஃபார்ம் செஞ்சுட்டேன். இப்போ வந்து என்டர்மேனை கூப்பிட வேண்டியதான். எங்கே அவன் காண்டாக்கி இங்கே கூப்பிட்டு வந்து அடிக்க வேண்டியது தான். ஓகே, நான் எடுத்தேன். அப்புறம் தர்மமடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் ஓடிட்டேன். நான் வந்திருக்கேன். ஒரு தனி செஸ்ட்டு செஞ்சு வைக்கணும் எல்லாத்தையும். அதுக்கு வந்து செஸ்ட்டு இந்த ஒன்று இருக்குது. ஓகே, அது என்டர் ட்ராகன் அடிக்கிறதுக்கு, அப்புறம் விதரை அடித்தா அடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஓகே, அதில் போய் நம்மளோட அது பேர் என்னது, ஆரோஸ் எல்லாத்தையும் என்டர் ட்ராகனுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். என்டர் பாலியும் உள்ளே வச்சுட்டேன். தூக்கி உள்ளே வச்சிடலாம். எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் போய் வில்லேஜஸ்ட்டை ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் கூட வச்சுட்டேன். எல்லா இதுக்கும் மெண்டிங் போட்டேன். சரி, இப்போ திருப்பி நான் எதுக்கு வந்திருக்கேன்னா,
நெதருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா கோல்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பேஸ்டியலில் எடுத்தது. அங்கே போய் பிக்லின்ஸில் போய் ட்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா அடுத்து நம்ம நெதர் ஃபோட்டோஸ் போகிறோம். அதனால் ட்ரேட் பண்ண வந்திருக்கேன். ஓட்ட போட்டாச்சு. இவன் வச்சுருக்கானா அழிச்சவன். உள்ளே போயிட்டான். ஓகே, அவன்கிட்ட கொஞ்சோண்டு கோல்டு தூக்கி போடலாம். பக்கத்தில் இன்னொருத்தவன் இருக்கான், அவன் ஓடி வந்துடுவான். இந்த ஓடி வந்துட்டான். எல்லா கோல்டையும் உள்ளே போட்டுடுறேன். ஓகே, போட்டாச்சு. அவனுங்க பண்ணட்டும். சைடில் ஒரு வால் மாதிரி பண்ணிடலாம். உள்ளே விழுந்துட போகிறான், இல்லை வேறு எவனாச்சும் உள்ளே விழுந்துட போகிறான். அவனுக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, நானும் வால் போட்டினேன். கிட்ட போனால் எடுத்துடுறேன். சரி, ஓகே. அப்புறம் மொத்தமாக எடுத்துட்டேன். கோல்டுவையும் எடுத்துட்டேன். அவனுக்கு பண்ணல. 7 இதில் மொத்தமாக என்கிட்ட கிடச்சிருக்கிறது 7 எமரால்டு கிடச்சிருச்சு. எமரால்டில் என்ட்ருப்பால், அப்புறம் இது ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷனு. அதோடு முக்கியமாக நான் எதிரே பார்க்கல, ட்ரைடு கேஸ்ட் கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் போய் வளர்ப்போம். நான் ஒரு ஏரியா மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். நீ வந்து ட்ரைடு கேஸ்ட்டை தூக்கி வச்சுருவோம். அது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, உள்ளே வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெதர் ஃபோட்டோஸ் போகிறோம். ஓகே காய்ஸ், என்கிட்ட வந்து ஒரு குட் நியூஸ் அப்புறம் ஒரு பேட் நியூஸ் இருக்குது. குட் நியூஸ் என்னன்னா நம்ம நெதர் ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பேட் நியூஸ் என்னென்னா நான் செத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். கடைசியாக நான் எடுத்த கிளிப்பு தான். நான் வந்து இவரோட சோடா கிராஃப்ட் ப்ரோவோட லைவ் பார்த்துட்டே விளாண்டுருந்தேன். அப்போ சாவலை. அதுக்கப்புறம் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு சின்சியராக விளாட்லான்னு பார்த்தா அப்போ செத்துட்டேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. நான் மேலே ஏறுறேன். நான் கொஞ்சம் பிளேஸ் ராடு எடுத்தேன். மேலே ஏறுறேன்னா பாருங்க நீங்களே. மேலே வந்துட்டேன். நீ வந்துருச்சா? இங்கே ஒரு தடவை செத்துருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. இவருங்க பிளாக் குதிரை வந்துருச்சு, விதர் ஸ்கெல்டன் வந்துருச்சு. அப்புறம் மொத்தமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 ஆடு தான் இருந்துச்சு. தடுத்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த லைவையும் எடுத்து விட்டேன் பாருங்கள். ஒரு டிஸ்கார்டில் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க போல், அதை எடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே போவேன் பாருங்கள். கொஞ்சம் ஹார்ட் இருந்தால் அதுக்காக போவேன். வெளியே வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஒரு பிளேஸ் கையால் திருப்பி செத்துருப்பேன். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு நான் அதை அடித்து கொண்டுட்டேன். லோட்டிங் எடுத்து அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு கூட தெரில. நான் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக போய் எடுத்துருக்கேன். நீங்களே இப்போ பார்ப்பீங்க. இந்த சோகத்துலேயும் நான் வந்து வரணும்னு நினைக்கிறேன். யாராச்சும் நான் ஒரு புது ஹார்ட்கோர் சர்வர் இல்லை நார்மல் சர்வர் ஏதாச்சும் ஆரம்பித்தேன். அதில் யாராச்சும் சேரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு டிஸ்கார்ட்லேருந்து வரேன். இப்போ தான் நான் செட் பண்ணி பாருங்கள். ஒருத்தன் ஓடி வரானா பின்னாடி 2 பேர் அடிக்கிறீங்களா? அதை நான் க்ளோஸ் பண்ண வாங்கிட்டேன். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்துட்டேன்னா கொஞ்சம் இப்போ ஆக்சுவலி நான் சாவலை. எனக்கு இப்போ செத்தேன்னு கூட தான் தெரில. இவருங்க அடிக்கிறேன் பாருங்கள். பிளேஸ் ராடு கூட எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே தான் வந்து செத்தேன் நான். ஒரு நாள் புது ஹார்ட்கோர் வேர்ல்டு ஆரம்பிச்சுன்னு ஒரு நாள் சர்வே பண்ணி வீடியோ போட்டு காட்டுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.